ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விங்ஸ் ஆஃப் மன். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த வருஷம், அதாவது 2025ஆம் ஆண்டுடைய இறுதி சந்திர கிரகணம் வரக்கூடிய நாள், சரியான இந்திய நேரம் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த கிரகணம் இந்தியாவில் தெரியுமா தெரியாதா, கிரகண நேரத்தில் நாம் என்ன விஷயங்கள் செய்யலாம் செய்யக்கூடாது, முக்கியமாக கிரகண நேரத்தில் நம்ம வெளியே போகலாமா போகக்கூடாதா, இந்த மாதிரி முக்கியமான தகவல்கள் இந்த வீடியோவில் இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம சந்திர கிரகணம் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். சந்திர கிரகணம் அப்படிங்கிறது பொதுவாக எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். சூரியன், சந்திரன், பூமி இது எல்லாமே ஒரே நேர்கோட்டில் வரும் பொழுது, ஒன்று சந்திக்கும் பொழுது பார்த்திங்கன்னா சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில பூமி வரும் இல்லையா, அந்த டைமில் சூரிய ஒளியானது சந்திரன் மேலே படாத வண்ணம் பூமியை தடுத்துட்ருக்கும். அப்போ பூமியுடைய அந்த நிழல் தான் சந்திரன் மேலே விழும் இல்லையா. இந்த ஒரு நிகழ்வை தான் நம்ம சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த 2025ஆம் ஆண்டுடைய லாஸ்ட் சந்திர கிரகணம் பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி வர இருக்குது. சரியான நேரம் பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதம் 7 இரவு 8:58க்கு தொடங்குது. மறுநாள் அதிகாலை, அதாவது செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி அதிகாலை 2:25க்கு இந்த கிரகணமானது முடிவடையுது. 2022ஆம் ஆண்டுக்கு பிறகு வரக்கூடிய மிக நீண்ட கிரகணமாக இந்த கிரகணம் தான் கருதப்படுது. ஏன்னா இந்த கிரகணம் கிட்டத்தட்ட 5 மணி நேரமும் 27 நிமிடங்களுக்கும் தொடர்ந்து நீடிக்கும். இந்த கிரகணத்துடைய உச்சக்கட்ட நிலை பீக் ஸ்டேஜில் இந்த கிரகணம் எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 7 இரவு 11:41 இந்த டைமில் தான் இந்த கிரகணம் ரொம்பவே பீக் ஸ்டேஜில் இருக்கும், ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்டேஜில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கிரகணம் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களால் பார்க்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வந்திருக்கு. இந்த கிரகணம் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களாலையும் பார்க்க முடியும். குறிப்பாக சென்னை மக்களால் இந்த கிரகணத்தை கிழக்கு வானத்தை திரும்பி பார்த்தாலே அந்த அளவுக்கு தெளிவாக பார்க்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாராலையும் இந்த கிரகணத்தை பார்க்க முடியும். நமக்கும் இந்த கிரகணம் இருக்குது. ஸோ இந்த கிரகண நேரத்தில் நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள், செய்யக்கூடாத விஷயங்கள் அப்படின்னு சில விஷயங்கள் இருக்குது. என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நாம் பொதுவாக கிரகண நேரத்தில் வெளியே ரொம்ப நேரம் சுற்றிட்டு இருக்கக்கூடாது. எக்ஸ்போஷர் நமக்கு வெளியில் அதிக நேரம் இருக்கக்கூடாது. அதுதான் ரீசன். ஏன்னா கிரகண நேரத்தில் கதிர்வீச்சுகள் ரொம்பவே அதிகமாக இருக்கும். நமக்கு இந்தியாவில் இந்த கிரகணம் இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம அந்த டைமில் வீட்டுக்கு வெளியே தேவையில்லாமல் அலைய வேண்டாம். அதுவும் நைட் டைம் அப்படிங்கிறதுனால நம்ம பொதுவாக அது தூங்குற டைம் தான் இல்லையா. ஸோ நம்ம வெளியே போய் சுற்றிட்டு இருக்க போகிறதில்ல. இருந்தாலும் நாம் அந்த டைமில் பீச்சுக்கு போகிறேன், பார்க்க போகிறேன், வெளியே ஷாப்பிங் போகிறேன்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கக்கூடாது. குறிப்பாக கர்ப்பிணி பெண்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கிரகண நேரத்தில் ஃபாலோ பண்ண வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம அந்த டைமில் சாப்பிடக்கூடிய உணவு ரொம்ப மைல்டாக இருக்கணும். இந்த கிரகணம் கிட்டத்தட்ட 9 மணி வாக்கில் 8:58க்கு தான் தொடங்குது இல்லையா. அதனால் அதுக்கு முன்னாடியே நம்மளுடைய டின்னரை கம்ப்ளீட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னா அதுக்கு தேவையான பால் அது முன்னாடியே காய்ச்சி வச்சுக்கோங்க. அதே போல் ஃப்ரூட்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா முன்னாடியே கட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த டைமில் போயிட்டு நம்ம ஷேர் பண்ண பொருட்களை ஹேண்டில் பண்ண வேண்டாம் இல்லையா. அதனால் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு இட்லி, இடியாப்பம் இது போல் ரொம்ப மைல்டாக இருக்கணும். ரொம்ப டீப் ஃப்ரைடு ஆயில் ஐட்டம், இந்த மாதிரி ஜங்க் ஃபுட் இதெல்லாம் வாங்கக்கூடாது. முக்கியமாக கடையில் இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம சாப்பிடக்கூடாது அன்றைக்கி. குறிப்பாக கர்ப்பிணியாக இருக்கும்போது நம்ம எல்லா உணவுமே எல்லா வேலைக்கும் வீட்டில் சமைச்சு சாப்பிட்றது தான் பெஸ்ட்டு. ஸோ அந்த டைமில் வெளியில் வாங்கியும் சாப்பிடாதீங்க. நம்ம ஏன் இந்த மாதிரி உணவுகள் சாப்பிடக்கூடாதுன்னா, கிரகண நேரத்தில் பொதுவாக டைஜஷன் ரொம்பவே ஸ்லோவாக இருக்கும். நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, கிரகண நேரத்தில் நான் சாப்பிட்டேன் அதனால தான் வாமிட் எடுத்துட்டேன், வயிறு ரொம்ப உப்பலாக இருக்குது, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதுக்கு ரீசனே இது தான். அந்த டைமில் நமக்கு டைஜஷன் ஸ்லோவாக இருக்கும். ஸோ இதனால தான் மைல்டான ஃபுட்டாக எடுத்துக்கணும். ஈவன் நான்வெஜ் கூட நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. எக்கு கூட அந்த டைமில் சாப்பிட வேண்டாம். சில உணவுகள் உங்களுக்கு ஒத்துக்காமல் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான உணவுகளும் அந்த டைமில் நீங்கள் சாப்பிடக்கூடாது. தண்ணீரை பொறுத்த வரைக்கும் நிறைய தண்ணீர் குடிக்கலாம். பட் நிறைய பேர் சாப்பிடவே கூடாதோ அப்படின்னு நினச்சிட்டு சாப்பிடாமலாம் இருப்பாங்க. அந்த மாதிரி கிடையாது. நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு லைட்டாக இருக்கணும். மற்றபடி நீங்கள் சாப்பிட்றதுனால எந்த பிரச்சனையும் இருக்காது. டைஜஷன் ஸ்லோவாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் இந்த ஒரு கட்டுப்பாடும். மற்றபடி எந்த ப்ராப்ளமும் இல்லை, சாப்பிடலாம் தாராளமாக. நிறைய பேர் வீட்டுக்கு வெளியில் டாய்லெட், பாத்ரூம் எல்லாம் கட்டி வச்சுருக்கிறதுனால நான் போயிட்டு யூஸ் பண்ணுறதுக்கு பயந்துட்டு ஹோல்டு பண்ணி வச்சுருப்பீங்க. எவ்வளோ நேரம் ஹோல்ட் பண்ண முடியும்? இது கிட்டத்தட்ட 5.5 மணி நேரங்களுக்கு தொடர்ந்து நீடிக்குது இல்லையா. அவ்வளோ நேரத்துக்கு நம்ம யூரின் மோஷன்லாம் ஹோல்ட் பண்ணுறது தப்பு. குறிப்பாக கர்ப்பிணிகளாக இருக்கும்போது அந்த மாதிரி நீங்கள் யூரின் மோஷன்லாம் ஹோல்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம குழந்தைக்கு கண்டிப்பாக இது அஃபெக்ட் பண்ணும். எப்படின்னா நமக்கு சிறுநீரக பாதை தொற்று அப்படிங்கிற ஒரு நோய் வரும். இது குழந்தைய கண்டிப்பாக பாதிக்கும். அலட்சியப்படுத்தாமல் நம்ம வீட்டுக்கு வெளியில் டாய்லெட், பாத்ரூம் எல்லாம் கட்டி வச்சுருந்தாலும் நம்ம போயிட்டு யூஸ் பண்ணிட்டு வரலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயம்ல ஒன்று பார்த்திங்கன்னா, ரொம்ப அதிகமாக மொபைல் யூஸ் பண்ண வேண்டாம். லேப்டாப்பும் அதிகமாக யூஸ் பண்ண வேண்டாம். நிறைய பேர் மொபைல் சார்ஜ் பண்ணி போட்டுகிட்டே யூஸ் பண்ணுறீங்க. அந்த மாதிரி பண்ணவே கூடாது. குறிப்பாக லேப்டாப்பும் மடியில் வச்சுட்டு யூஸ் பண்ணுறதா நான் கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்தும் இருக்கேன். அது கண்டிப்பாக செய்யாதீங்க. முக்கியமாக கர்ப்பிணி பெண்கள் இந்த விஷயங்களை பண்ணவே கூடாது. லேப்டாப் நம்ம மடியில் வச்சு யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, நீங்கள் எவ்வளோ பெரிய பிரிஸ்கான ஆளாக சுறுசுறுப்பான ஆளாக இருந்தாலுமே ஒரு 5-10 நிமிஷங்கள்லேயே உங்களை அது ரொம்பவே டயர்டாக்கிடும். அந்தளவுக்கு அதில் இருக்கக்கூடிய ஹீட் நம்மளை பயங்கரமாக டயர்டாக்கி விட்டுரும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணாதீங்க. அதுக்குன்னு தனியாக குஷனோ டேபிளோ வச்சு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும்.
மடியில் வச்சுட்டு க்ளோஸாக வயிற்றுக்கு கிட்ட வச்சு யூஸ் பண்ணக்கூடாது. டிவி பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக டிவி பார்க்கலாம், எந்த இஷ்யூஸும் கிடையாது. ஸ்விட்ச் ஆன் பண்ணும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா கை ஈரம் இல்லாமல் பார்த்துக்கணும். நிறைய பேர் வந்து குளிக்கலாமா கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம், குளிச்சே ஆகணுமா, வீடு க்ளீன் பண்ணியே ஆகணுமா அப்படின்லாம் கேட்குறீங்க. அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஏன்னா நம்ம வந்து இந்த கிரகணம் முடிகிறது பார்த்திங்கன்னா அதிகாலை 2:25 அந்த டைமில் போய்ட்டு நம்ம வீடை க்ளீன் பண்ணுறதோ குளிச்சுட்ருக்கதோ பண்ண முடியாது. ஸோ உங்களோட ரொட்டீனில் வந்து நீங்கள் எப்போதும் எப்போ குளிப்பீங்களோ அந்த டைமை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடு க்ளீன் பண்ணுறது வந்து நார்மலாக நீங்கள் எப்படி க்ளீன் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி க்ளீன் பண்ணாலே போதும். நான் கிரகணம் முடிஞ்சதுனால டீப் க்ளீன் பண்ணுறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன்னு சொல்லி ஹெவி ஒர்க்லாம் இழுத்து போட்டு பண்ண வேண்டாம். அந்த அளவுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை. நார்மலாக நீங்கள் எப்போதும் எப்படி க்ளீன் பண்ணுவீங்களோ அதை போல் க்ளீன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நிறைய பேருக்கு வந்து தூங்கலாமா அப்படிங்கிற டவுட்டே இருக்குது. ஏன்னா இந்த கிரகணம் வரக்கூடிய நேரம் பார்த்திங்கன்னா நம்ம தூங்குகிற நேரம் தான். தாராளமாக தூங்கலாம், எந்த இஷ்யூஸும் கிடையாது. தூங்கிட்டோம் அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் எல்லாமே போயிடும். ஏன்னா நம்ம வந்து கிரகண நேரத்தில் இருக்கோம், ஏதாச்சும் பிரச்சனை வருமா, நம்ம குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை வருமா, நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோமே அப்படிலாம் டவுட்ஸ்லாம் நமக்கு நிறைய வரும். தேவையில்லாத சிந்தனைகள் வரும். இதெல்லாம் இல்லாமல் பயம் குழப்பம்லாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் தூங்கிடலாம். தூக்கமே வரல அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு பிடித்த புத்தகம் படிக்கிறதோ அல்லது பிடித்த இசையை கேட்குறதோ, உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை வந்து வழிபடுறதோ, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம். இப்படி பண்ணும்போது நம்ம சுற்றி இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் எல்லாம் போயிட்டு நமக்கு ஒரு பாசிட்டிவிட்டி வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தூக்கமும் வந்துடும், மனசு அமைதியானதுனால. ஸோ இந்த டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஷார்ப்பான பொருட்களை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் இடையில சொல்லியிருப்பேன். அது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிரகண நேரத்தில் பார்த்திங்கன்னா புவியீர்ப்பு சக்தியில் பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்கும். எந்த அளவுக்கு அப்படின்னா, பழைய காலத்துலலாம் பார்த்திங்கன்னா கிரகண நேரத்தில் அந்த உலக்கை இருக்கு இல்லையா, அதை நிறுத்தி வைப்பாங்க. அது போல் அம்மிக்கல் ஆட்டுக்கள் எல்லாம் நிறுத்தி வச்சு பார்ப்பாங்க. கிரகணம் முடிகிற வரைக்குமே அது செங்குத்தாக நின்றுட்டுருக்கும். கிரகணம் முடிஞ்சதும் டக்குன்னு கீழே விழுந்துடும். அந்த அளவுக்கு புவியீர்ப்பு சக்தியில் பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ நம்ம கை தவறி கட் பண்ணியிருப்போம், அதனால தான் வந்து இந்த மாதிரி ஷார்ப்பான பொருட்களை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் போய் நூல் தைக்கிறது, சிசரால் வெட்டுறது, ரொம்ப ஷார்ப்பான பிளேடு, கத்தி இதெல்லாம் யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நம்மள மாரி எதுவும் நடக்காது, நான் கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன், நான் வந்து நல்லபடியாக ஹேண்டில் பண்ணிப்பேன் அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால இதை சொல்கிறது தான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லியிருப்பேன், என்ன விஷயங்கள் செய்யலாம் செய்யக்கூடாது அப்படின்னு, எதுக்காக அப்படின்னையும் தெளிவாக சொல்லியிருப்பேன். இன்னுமே உங்களுக்கு வெளியே போகலாமா அப்படிங்கிற சந்தேகம் இருக்கும். ஏன்னா சிலருக்கு வந்து அந்த டைமில் டெலிவரி டேட் கொடுத்துருப்பாங்க, ஏதாவது அவசர தேவைக்காக நம்ம ஹாஸ்பிட்டல் போகிற வேலை இருக்கும், டாக்டர் பார்க்க வேண்டியதாக இருக்கும். இந்த மாதிரியான முக்கியமான விஷயங்களுக்காக நீங்கள் வெளியே போகிறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. தேவையில்லாமல் நம்ம எக்ஸ்போஸ் ஆகக்கூடாதே தவிர வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தேவையில்லாமல் நான் வெளியே போகிறேன், ஷாப்பிங் போகிறேன், அவுட்டிங் போகிறேன்னு சுற்றிக்கிட்டு இருக்காமல் முக்கியமான தேவைகளுக்காக மட்டும் போகிறதா பார்த்துக்கோங்க. ஓகேவா? இதில் வந்து நிறைய டிப்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். கிரகண நேரத்தில் என்ன செய்யலாம், எப்படி இருக்கணும், என்ன விஷயங்கள் செய்யக்கூடாது, எதனால் அது செய்யக்கூடாது, இதெல்லாமே நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இதை தவிர்த்து உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.